வெல்கம் டு 0x Mindset சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கூகுளில் டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெக்யூப்மெண்ட் ப்ராசஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ எக்ஸாம் டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு நடக்குது. வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் இதில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அப்ளை நோங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. வெரிஃபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு மெயிலில் பாஸ்வேர்டு அண்ட் யூசர் ஐடி அனுப்புவாங்க. அதில் கொடுத்துருக்கிற பாஸ்வேர்டை கரண்ட் பாஸ்வேர்ட்லையும் புதுசாக நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி சேஞ்ச் பாஸ்வேர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளைவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற டீட்டெயில்ஸுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸை கம்ப்ரஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிக் மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் வித் இனிஷியல். நீங்கள் உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் வித் இனிஷியல். நெக்ஸ்ட் மதர் நேம் வித் இனிஷியல். அடுத்து நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரீஜியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேரிட் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்தால் மேரிட் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அன்மேரிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க் மொத்தம் 2 இருக்குது, 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மச்ச தழும்பு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கவுட்டில் இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் என்டர் பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்களோ தாசில்தார்னால் தாசில்தார் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் இஷ்யூ எப்போ கொடுத்தாங்களோ அந்த டேட்டை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணி டிக் மார்க் கிளிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டேட், சிட்டி எங்கே இருக்கீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் டிக் மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை டிஃபராக இருந்தால் இதில் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி. நீங்கள் எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி அதுக்கப்புறம் யூஜி படிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனும், எஸ்எஸ்எல்சி 3 இயர் டிப்ளமோ யூஜி படித்தா செகண்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி உங்களுக்கு எது கரெக்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் டீட்டெயில் என்டர் பண்ணுங்க. சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக இல்லை ப்ரைவேட்டாக. ரெகுலர் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கூல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் படித்ததில் தமிழ் ஒரு பார்ட்டாக இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துருங்க. தமிழ் சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. அட்டம்ப்டில் நீங்கள் ஃபஸ்ட் டைம்லேயே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 0 கிளிக் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடியில் ரெகுலர் போட்டுக்கோங்க 12க்கு. அதே மாதிரி 10த்தில் என்டர் பண்ண மாதிரியே 12த்தையும் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து டிகிரிக்கு நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ப்ரோக்ராம் படிச்சிருந்தீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலேஜ் நேம், அதுக்கப்புறம் உங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கில் படிச்சிங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்டர் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் ரெகுலர் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிஸ்டன்ஸ் இல்லை கரஸ்பாண்டன்ஸ்னால் கரஸ்பாண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜி படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க.
டிப்ளமோவில் பிஜி படிச்சிருந்தா எஸ் கொடுங்க, இல்லைனா கொடுத்துருங்க. டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு டிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். எஸ், நீங்கள் எம்ப்ளாய்டாக இருக்கீங்களா? எப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. இல்லை பப்ளிக் செக்டரா இல்லை ப்ரைவேட் செக்டராக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சிம்பிளாக நோ கொடுத்துருங்க. டிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் வழக்கு இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. அதில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காலேஜ் வர நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நோ கொடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்லேருந்து விலைக்கு வச்சுருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க. டிபார் பண்ணலன்னா நோ கொடுத்துருங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் 500 கட்டுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் அது கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி வச்சு அந்த டாக்குமெண்ட்ஸை இதில் அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட இடது கை கட்டை விரல் ரேகை ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கொடுத்துருக்கிற சைஸ் படி அப்லோட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்து கிளிக் பண்ணால் பேமெண்ட். அடுத்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகிடும். மேலும் இது போன்ற வீடியோக்கள் தெரிஞ்சுக்க 0x Mindset சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.